ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாஸ்ரா கேரில் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சமான ரொம்ப ஸ்பெஷலான ஃபேவரட்டான ஆட்டு தலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க. இப்போ பக்ரீத் வருது. மேக்ஸிமம் எல்லாமே குர்பானி கொடுப்போம். அதில் 90% எந்த பார்ட்டியும் விட்டு வைக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் நல்ல காரசாரமான கலர்ஃபுல்லான தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது மீடியம் சைஸ் தலக்கறி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1க்கு 2 தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துங்க. இதுக்கு தேவையான 3 பீஸ் வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்கி வச்சிங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளியை ஒரு மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கிரேவியாக செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு பல்ஸ் மோடு விட்டு சேர்த்துக்கிட்டோம்னா கிரேவி நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. சூடான பிறகு 3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வாசனைக்காக அந்த பிரிஞ்சி இலை, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வதங்கும். அதுங்க நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நார்மலாக இதை சில பேர் புளி சேர்த்து செய்வாங்க. சில பேருக்கு தேங்காய், முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணி செய்வாங்க. பட் அதெல்லாம் வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும், வேறு மாதிரி ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த மெத்தடில் செய்யும் பொழுது ரொம்பவும் எளிமையான மெத்தடு, ரொம்ப பேசிக்கான மெத்தடு, ரொம்பவும் அருமையாக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி இது. இன்னும் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி அரைச்சது இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா அது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். அதனால் நான் அதை கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு 3 கரண்டி வர மாதிரி அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை பச்சை வடை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 2 கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ரெட்டிஷாக தகன் வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். எண்ணெய்லாம் நல்லா மேலே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். ரெண்டு கரண்டி தயிரையும் இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணாக்கா நல்லா எண்ணெயெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா தகன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற தலைக்கறியை இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ ஆட் பண்ணிடலாம். மட்டன் மசாலா ஒரு கரண்டி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. 2 கரண்டி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி விசில் விட்டுட வேண்டியதுதான்.
கொஞ்சம் மல்லி புதினாவை இதில் ஆட் பண்ணிங்க. மட்டனுக்கு விடுற விசிலை விட 3 விசில் நல்லா கூடவாக விட்டுங்க. அப்போ தான் தலைக்கறி நல்லா சாஃப்டாக வெந்துருக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா குலைவாக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துங்க. எங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு, அதனால் நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ 3/4 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. இப்போ கேஸை ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்படி குழம்பா இருக்கிறத விட கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆயிலாக ரிலீஸ் ஆகி அருமையான மணத்தோடு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் எளிமையான, ரொம்பவும் சுவையான, ரொம்ப பேசிக்கான மெத்தடை தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக இதை பரோட்டா இடியாப்பத்துக்கு நல்ல காம்பினேஷன் செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருந்துருச்சு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் அம்மாவோடைய ஃபேவரட்டான சூப்பர் ஹிட் ரெசிபின்னு சொல்லலாம்.